நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடி காசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரேகா அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாரையும் மிரட்டி விட்டுட்டு காரில் கிளம்பி வந்துட்டுருக்காரு. அப்போது சிந்தாமணிக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்கிறாரு. இந்த முத்து கடத்திட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் ரேகாவை எப்படி நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து என்ன பண்ணுறாரு, அவங்க பாட்டி வீட்டில் சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு போட்டுட்டு இருக்கும்போது அப்போ அவங்க பாட்டி சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் இவங்களை கூப்பிட்டு வந்துட்டடா, இதனால் நம்மளுக்கு எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னடா பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ என்ன பண்ணுறாரு முத்து, ரேகாவை வச்சு ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, இதை வந்து நான் வச்சுக்கிறேன், நான் சொல்லும் போது இது யார் யாருக்கு அனுப்பணும் நான் சொல்கிறேன், அவங்கவுங்களுக்கு நீ அனுப்புன்ற மாதிரி சத்யா கிட்ட சொல்லிவிட்டு பாட்டிக்கிட்ட அவங்க 2 பேரையும் ஒப்படைச்சிட்டு முத்துவ மீனாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க சிந்தாமணி என்ன பண்ணுறாங்க, முத்துவ வீட்டில் வந்து சத்தம் போடுறாங்க, இந்த மாதிரி என் பொண்ணை நீ கடத்திட்டு என் பொண்ணை நீ கொண்டு வந்து விடலைன்னா உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போது விஜயா வந்து என்ன பண்ணுறாங்க, எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத வம்பு, நீ அவள் விஷயத்த தலையில் தூக்கி போட்டு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்னடா பண்ணுவோன்ற மாதிரி கேட்க, அப்போ முத்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஃபஸ்ட் டைம் அம்மா நம்ம மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அண்ணாமலையும் சொல்கிறாரு, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கூடா, நீ நல்லது தான் பண்ணுற, பார்த்து பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே என்ன ஆகுது, இவங்க இங்கிலீஷ் கிளாஸுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வேதா வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லி இவருக்கு கைத்தட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு ஜோடியை காப்பாற்றிருக்கீங்க, கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள், நாங்கள் வந்து உதவி பண்ணுறோன்ற மாதிரி சொல்ல, அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்து நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.